இருந்து அங்க சமைச்சது இல்லாம இங்க வந்து உங்க பிள்ளைக்கு வேற சமைக்கிறது. அதான சந்தோஷமே. ஷர்ட் இதெல்லாமே இருக்கு. கார்கோ பேண்ட்ஸ் விக்கஸ் கட்டிட்டே இருக்கல கார்கோ பேண்ட் அதெல்லாம் இருக்கு. டாடா. நாங்களும் சென்னையில் சினிமாவுக்கு வந்துட்டோம். ஆனால் பைக் வந்து வருஷத்தில் ஒரே ட்ரிப் தான். வந்துக்கோ தெரிய போகுது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து நம்ம வினிசா பொண்ணு வீட்டுக்கு போயாச்சுங்க. நல்லா போய் படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் எழுந்து அவங்க வீட்டுக்காரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரீ ஆகியாச்சு. சரி போகிறதே போகிறோம், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் லஞ்செலாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லஞ்செலாம் செஞ்சோம். இங்கே வந்து பாலம் பாருங்களேன், நாம் ஏறுறதே பாலம், அந்த பாலத்துக்கு மேலே ஒரு பாலம் போட்டு வச்சுருந்தாங்க. இது எதுக்குடா தம்பி போட்டு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டேன். எதுக்குன்னே தெரில சித்தி அப்படின்ட்டான் அஜய். ஆனால் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்கு தான் பாலம் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க ஒரு விருந்தாளி வந்து இப்படி தான் இது பண்ணிங்களா? ஆல்ரெடி உள்ளார வந்துட்டு வெளிய போய் கதவு சாத்திட்டு வரீங்களா? இது ஆயிரத்துக்கு இல்ல. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. அது கேட்காதுங்க சவுண்ட். வினிசாக்கு தான் தெரியும். பாருங்க இதெல்லாம் ஒரு இருந்த இதெல்லாம் இருந்தால் சரியில்லை. அங்கேருந்து சேலத்துலேருந்து மேச்சர்லேருந்து அங்கே சமைச்சது இல்லாமல் இங்கே வந்து உங்கள் பிள்ளைக்கு வேற சமைக்கிறது. அதான சந்தோஷமே. இன்னைக்கு வந்து நம்ம வினிசா பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வினிசா பொண்ணு எடுத்துருக்கிற வீடு. சின்னதாக ஒரு ஹாலு, அதுலேயே கிச்சன், அப்புறம் சின்னதாக 2 பெட்ரூமு, பாத்ரூம் அட்டாச்சோட இருக்குது. ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்டில் தாங்க பொறுப்பெடுத்து போய் இந்த பிள்ளைங்களாம் ஒரு வேளை கூட செய்யாம இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் அவள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ஒரு ரூம். இப்போ இந்த குப்பை கிடக்கிறதெல்லாம் சுமதி வந்து போட்டது இல்லை, அவளே நீட்டாக வச்சுருக்குறான். சாமி ரூமை கொண்டு இந்த ஹாலில் வச்சுட்டாங்க. சாமி ரூமில் வந்து இது வச்சுருக்கா. அடுத்தது இந்த ஹாலு நீட்டாக இருக்குதுப்பா எல்லாமே. இது கிச்சன் பரவாயில்ல, எங்கள் அக்கா சூப்பராக அடுக்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து சிங்க்கு, அடுத்து இது ஒரு ரூம், பெட்ரூம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஒன்றும் இருக்காது, வீடு தான் இருக்கும் பக்கத்தில். எங்கள் அம்மா பர்ஃபெக்டாக வீடு எடுப்பாங்க, நான் சும்மா எடுக்கிறது. அப்புறம் இது ஒரு ரூம், இதான் பெட்ரூம். படுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே தான், அவ்வளோதான். இங்கே பாத்ரூம் இருக்குது. வேண்டாம் பாத்ரூம் பொருள் எதுக்கு காட்டிக்கிட்டு, இது போதும், அவ்வளோதான். வினிசா வீட்டுக்கு போலியாங்க நீங்க? வினிசா வீட்டுக்கு போலியான்னு கேட்டே இருந்தீங்க. வினிசா வீட்டுக்கு வந்தாச்சு. வினிசா வீட்டுக்கு வந்து சமையல் வேலையும் ஆரம்பிச்சாச்சு. எல்லா அம்மாக்களுடைய வேலையும் இதாங்க. பொண்ணு வீட்டுக்குன்னு போனாக்கா அங்க போய் அவங்களுக்கு தேவையான சமையலை செஞ்சு வச்சுட்டு வர்றதுதான் வேலை. நான் மட்டும்தான் அப்படி செய்யறதா இல்லை நீங்க எல்லாருமே அப்படிதான் செய்யறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொல்லியிருக்கா, இந்த தொக்கு ஐட்டமா இருக்கிறத மட்டும் செஞ்சு கொடுத்துருமா, ஒரு 2 நாளைக்கு நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கா. மற்ற ஐட்டம்லாம் அவளே செஞ்சிடறா. நம்ம வந்து சொல்றதுக்கெல்லாம் இல்லை, எதனாலும் வீடியோ கால் பண்ணி கேட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றா. சரி அதனாலதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொட்டை குழம்பு ஏதாவது வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துடலாம். அது இன்னும் அப்படின்னா கற்றுக்கலையா, அதனால அது ஒரு ட்ரிப் லைவாக செஞ்சு காட்டலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? செஞ்சுட்டு நம்ம அவளுக்கு வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம். கடைக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், கொஞ்சம் ரேக்லாம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்துட்டு நம்ம அமுதா வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அஜய் தம்பி வந்திருக்கிறான், அதனால் அவனையும் கூட்டிகிட்டு நம்ம அமுதா வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். சென்னை பர்ச்சேஸ் தான் இன்னைக்கு நமக்கு.
கடன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம எங்க சந்திக்கலாம்? ஏதோ ஒரு மாலில் சந்திக்கலாம். ஏதாவது ஒரு மாலுக்கு போகலாம். அஜய் இஸ் பேக். திரையரங்கம் சதறட்டும், பேர் முழுக்க மறக்கட்டும். பிரதர் சொல்லுங்க. இல்ல பக்கத்துல மால் எது? மால் பக்கத்துல எதுன்னு பார்த்துக்கலாம். பக்கத்துல இருக்க மாதிரி பக்கத்துல சரவணா செல்வமா மால் இருக்குது. அது போயிடலாம். அது மால் இல்ல. அவள் சொன்ன மாதிரியே எங்களை வந்து சரவணா ஸ்டோருக்கு தாங்க கூட்டிகிட்டு போனால். அது மெயின் ரோட்லேயே இருந்துச்சுங்க. அதனால் அங்கே தான் கூட்டிகிட்டு போனால். அங்கே போனாக்கா சந்தைக்கடையாட்டம் பயங்கர கூட்டங்க. எங்கள் ஊர் சந்தையில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது. பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து அந்த படிக்கட்டுலேயும் நாங்கள் போய் பார்த்தோம். ஏன்னா அப்போ தான் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத உனக்கு தெரியும், வாமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த படிக்கட்டுலேயே ஏறி போயிட்டோம் நாங்கள். ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தா ஒவ்வொரு டேபிளுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டம் பாருங்கள் எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூட்டம்லாம் எங்கள் ஊரில் வந்து எக்ஸ்போ போடுவாங்க இல்லைங்களா, துணிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்போ போட்டாங்கன்னா அங்கே தான் வந்து டேபிள் போட்டு இந்த மாதிரி துணிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் கடையில் இப்படி ஒரே இடத்துல எல்லாம் ஒரே இடத்துல பார்த்து நான் உண்மையாலுமே பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு இது ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. உனக்கு என்ன சொன்ன பார்க்க வேண்டியதா? ட்ரே வேணும் அந்த மாதிரி ஐட்டம் தான். இங்கே அங்கே வாங்க, அங்கே தான் பவுலுங்கெல்லாம் இருக்கும். வேண்டாம்மா, இருக்கிறதே போதும். அந்த பவுல் ஏதாவது கேட்குறாங்க அவர்கிட்ட கேளுங்க. சரி, எங்க விசாரிச்சு 7th ஃப்ளோரில் தாங்க பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே தான் போய் எடுக்க போனோம். ஆனால் யார்கிட்ட எந்த பாத்திரம் எங்கே இருக்குது, யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ளூ கலர் கோட்டு போட்டுக்கிற பொண்ணுங்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வாங்க ஆரம்பித்தேன். இது மாதிரி இருக்குது, எது மாதிரி நல்லா இருக்குது. அப்போ அதே எடுத்துக்கணும். இதில் பெருசு சின்ன 2 எடுத்துக்கலாமா? ஒன்று இதோ ஒன்று போட்டு போயிடலாம். ஓகே, 2 போதுமாடா? வேறு நான் என்ன கேட்டேன்? ஆனால் இப்படி ப்ளைன் ப்ளவுல் எடுத்துக்கணும். இது எடுத்துக்கணும். அந்த டிசைனுக்கு எடுத்துக்கோ. அது எவ்வளோ ரேட்டு, இது எவ்வளோ ரேட்டு? இங்கே ரேட்டு போட்டிருக்கோம். இது 78. இது வந்து ரேட்டே போடலையே. இது ஒன்று 78 ரூபாயா? ஆமாம்மா. இது உள்ள உடஞ்சி போயிருந்தா சில்வரியை கூட தெரிஞ்சு. சில்வர் அந்த சைடுக்கு இருக்கும். உடஞ்சி எங்கள் பொண்ணு உடச்சிட மாட்டான். இந்த பாத்திர கடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி தாங்க இருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் பாத்திரமாகவே இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை போடுறது ஒன்றுமே புரியல. அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களும் அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களுக்கெல்லாம் சாயந்தர டைமில் ஏதாவது வேக வச்சு தாளித்து கொடுப்பாங்க, சுண்டல் மாதிரி. அதுக்கு தான் ஒரே மாதிரி பவுல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தேன். அது தான் ஃபைபரில் இருக்கிறது 78 ரூபா போட்டிருந்தாங்க. அது வேணாம், திலகா கீழே போட்டால் உடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வர்லேயே எடுத்துக்கிட்டேங்க. இது 32 ரூபாய் 35 ரூபான்னு நினைக்கிறேன். சில்வர் கப்பே ஒரே மாதிரி 15 கப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு கப்புமே. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இந்த அக்கா அதிசயமாக பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க. நான் சேலத்தில் இருக்கிற கடையிலேயே பெரிய கடையாக போனது மங்கள் தான். அதை தாண்டி பெரிய கடை எதுவும் கிடையாது நாங்கள் எங்கள் சேலத்திலலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கடைக்கு இப்போ தான் டைம் நான் வந்திருக்கிறேன் நான். அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான். ஒரு 5-6 ட்ரிப் தாங்க சென்னைக்கே நான் வந்திருப்பேன். அப்புறம் எப்படி போய் இந்த கடைக்கெலாம் போயிருப்பேன் நான். அதனால் போனதே இல்லை. ஏதாவது மாலுக்கு போனால் ஏதாவது வாங்குவோம், வந்துடுவோம் நம்ம. இந்த பாத்திர கடைக்கு, அது இந்த மாதிரி சரவணா ஸ்டோருக்கு இத்தனை கடை ஒட்டுக்காக இருக்கிற கடைக்கெலாம் நான் போனதே இல்லைங்க. அதை எனக்கு பார்க்கவும் ரொம்ப இதாகிப்போச்சு. இவ்வளோ கூட்டமாக இருக்குதே, இவ்வளோ கூட்டத்தில் எப்படா ஒரு பாத்திரத்தை எடுத்து செலக்ட் பண்ண முடியும் அப்படிலாம் நினச்சேன் நான். ஆனால் அப்படியே கல்யாண செட்டுக்கு வாங்குற மாதிரி செட்டாக வாங்கினாங்க. நான் வந்து வினிஷாவுக்கு ஸ்டாண்டு தாங்க வாங்கினேன், பாத்திரம்லாம் கமுத்தி வைக்கிறதுக்கு. சரி, அதை ஆன்லைனில் புக் பண்ணமாக என்ன சைஸு என்ன ஹைட்லாம் தெரியாது நமக்கு. அதனால் பார்த்தே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து வாங்கினேன். இந்த ஸ்டாண்டு வந்து 4 செல்ஃப் இருக்கிற மாதிரி. இது 2300 நினைக்கிறேன். வாங்கிட்டோம். எல்லா பொருளையும் செலக்ட் பண்ணிட்டோங்க. ஒரு 4 பொருள் தாங்க எடுத்தேன். ஆனால் அதுக்கு போய் கீவு நின்னாக்கா டிமார்ட்டோட பெரிய கீவு நிற்கிதுங்க.
டிமார்ட்டுக்கு போகிறதுக்கே பயந்துக்குவேன் நாங்கள். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் யாருடா வாங்குறது கூட வாங்கிடலாம், யாருடா போய் பில்லு போட நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தாக்கா அந்த மாதிரி தான் கூட்டம் இருந்துச்சு. அதனால தாங்க எல்லாருமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறாங்க. ஒரு சோப்பு சீப்பு பவுட்ரு வாங்குறதுனா கூட ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருதுங்க இந்த பிள்ளைங்க. அதுக்கு தான் நாட்டுக்குது இவ்வளோ கூட்டத்தில் போய் யார் கடையில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒரு இடத்த பிடிச்சா, அதுவுமே வந்து திருப்பதியில் டோக்கன் டிக்கெட்டு, லட்டுக்கு டோக்கன் டிக்கெட் கொடுக்குறாங்க பாருங்கள், அது மாதிரி சுற்றிலையும் எல்லாம் உட்காந்து பில்லு போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை பிடிச்சி தான் பில் போட்டால், பில் போட்டதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அதை ஒரு செக்கிங் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக ஒரு பேகை மாட்டிட்டு போனால் கூட அந்த பேக்கையும் 10 பேர் எனக்கு என் பேக்கை திறந்து பார்த்துட்டாங்க. அம்மா பேக்கில் என்ன ஆகுதுன்னு காட்டிவிடுங்க, அம்மா பேக்கில் என்ன ஆகுது காட்டிவிடுங்கன்னு சொல்லி காட்டினாங்க. கடைசியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு லிஃப்ட்லேயே கீழே இறங்கிட்டோம் நாங்கள். ஆனால் முன்னாடி வந்து இந்த உருளி பார்த்தங்க உள்ளே போதும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வினிஷா என்ன இந்த உருளிக்கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு. ஐயோ உன்னோட அலும்பு தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு அவனை எடுத்தாருன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா வீடியோ. அழகாக இருந்துச்சுங்க. நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம வீட்டுக்கு வாங்கி அங்கே வைக்க போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு கடையில் பார்க்குறோம், பார்க்குற அன்றைக்கி பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமாக்க நம்ம ஆசையும் தீர்ந்து போயிடும் இல்லைங்களா. அதுக்காக தான் அப்படி போய் நின்று எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நேராக கூட்டிகிட்டு போய் வினிஷா பொண்ணு அவங்க வீட்டில் தாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அமுதா வீட்டுக்கு கிளம்பணும் நாங்கள். நல்லா ஜாலியாக தான் டாட்டா காட்டிட்டு போனால், அங்கே போய் விகாஸ் தம்பி அந்த ரேக்லாம் வச்சுட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டாலாம். வந்து சொன்னான் தம்பி, அக்கா அழுக ஆரம்பிச்சிருச்சுமா, அழுதா நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால். எல்லாருக்குமே அப்படி தாங்க, நாமளும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அப்படி தானே அழுதுருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு வந்து, நைட்டு 9 மணிக்கு வந்து சினிமாவுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் அஜய் தம்பி. அதனால் சினிமாவுக்கு தான் போகலான்னு சொல்லி கிளம்பி இருந்தோம். சாப்பிட இட்லி கடைக்கு போகிறோம். இட்லி கடைக்கு போகிறோமா? ஓகே, இட்லி கடை படத்துக்கு போகிறோம். 9 மணி ஷோக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வினிஷாவுக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு கொண்டு போய் அவளை வீட்டில் விட்டுட்டு இப்போ அமுதா பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம சினிமாவுக்கு போகிறோம். எங்கடா அமுதாவே காணோம்? போலாமா? வாங்க, அங்கே போயிடலாம். கார் அங்கே தானே இருக்குது. இங்கே பக்கமா? ஓகே, போகலாம் வாங்க. அதான் இருந்தாலும் நம்ம ஊர் ஏஆர்எஸ் வருமா? ஏஆர்எஸ் வருமா? காசி டாக்கிஸ். நான் வந்து இது வரைக்கும் சென்னையில் வந்து சினிமா படம் பார்த்ததே இல்லை. நான் சொன்ன மாதிரியே நான் இது வரைக்கும் சென்னையில் வந்து ஒரு ட்ரிப் கூட சினிமா பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இட்லி கடை படம் தான் மொதல் படம் நான் சென்னையில் பார்க்குறது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஏஆர்ஆர் சினிமா தேட்டர் இருக்கு இல்லைங்களா எங்கள் சேலத்தில், அதில் இருக்கிற மாதிரி வெறும் தேட்டர் மட்டும் தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அங்கே போனால் மணிக்கடை, வளையல் கடை, அதுக்கப்புறம் எதோ நிறைய கடைங்க இருந்துச்சுங்க. அதில் நடுகாண்டு தான் சினிமா தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி வழி இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க சினிமாவுக்கு போகிறவங்க எதுக்குங்க இதெல்லாம் வாங்குவாங்களாங்க, இந்த கடையை போய் வச்சுருக்கிறீங்கன்னு போய் நான் அவர்கிட்ட கேட்டேன். என் பையன் திட்டுன்னு திட்டினான். ஆனாலும் பரவாயில்ல, கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு தான் போய் கேட்டேன். அதெல்லாம் வாங்குவாங்கம்மா, லவ்வர்ஸ்லாம் சினிமாவுக்கு வராங்கள, அவங்களாம் அப்போது அந்த லவ்வருக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க, அதனால தான் நாங்கள் கடை வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் தேட்டர் மட்டும் தனியாக இல்லைம்மா, இது சுற்றிலையும் கடைங்க, மால் தான் இது, அதுக்குள்ளே தான் தேட்டர் இருக்குது. அதனால் வந்து கடைங்க, என் கடைங்க மட்டும் இல்லை நிறைய கடைங்களும் இருக்குதுங்கம்மா அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போந்தாக்கா டிமேக்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து இருக்கிற டிமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை, சின்ன தேட்டர் தான் உள்ளார இருக்கிறது. அதனால் டக்குன்னு உள்ளே போயிட்டோம். உடச்சிட்டீங்கன்னு நினைச்ச மாதிரிவா. முன்னு பின்ன சேர்ல உட்காந்து
இந்த இட்லி கடையை பற்றி நான் கட்டாயம் சொல்லியே தீரணுங்க. படம் வந்து சூப்பரான படம் தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து வேண்டாம், வச்சுருக்க வேண்டியதில்லைன்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம படத்தில் நல்லா போயிட்டு இருந்த படத்தில் இடையில வந்து இந்த சாமி வர மாதிரி, அவங்க அப்பா மறுபடியும் வந்து அவர் கூடயே வர மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க பாருங்களேன். அதெல்லாம் தேவையில்லாத சீன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்பாவை விட்டுட்டு போயிட்டான், மறுபடியும் அப்பாவோடைய தொழிலை பண்ணணும்னு சொல்லி வந்து பண்ணுற அப்படி. ஆனால் பண்ணுற தொழிலை வந்து கொஞ்சம் அவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி, அவருடைய படிப்புக்கு தகுந்தபடி மாற்றி கூட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலாக அந்த கடையை கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட காட்டியிருக்கலாம். ஆனால் வந்து மறுபடியும் எங்கள் அப்பா இறந்து போனவர் வந்து கூட வர மாதிரியும், சாமி வந்து சொல்கிற மாதிரியும், இது வந்து கொஞ்சம் பழமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தோணுச்சு. மற்றபடி படம்லாம் வந்து அப்பாவை விட்டுட்டு போகிற பிள்ளைங்களுக்கு ஏற்ற கதையாக சூப்பராக இருந்துச்சுங்க படம்லாம். காலையில் 8 மணிக்கெலாம் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி மேச்சேரிக்கு வந்துட்டோம். மேச்சேரிக்கு வந்து கரெக்டாக 1 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோங்க. ஏன்னா ஆயுத பூஜை போடணும் இல்லையா, அதுக்காக வந்து சேர்ந்தாச்சு. ஆயுத பூஜையை முன்னிட்டு காரு பைக்கு எல்லாம் க்ளீன் ஆகுது. வருஷத்தில் ஒரு நாள் குளிச்சிக்கிறாங்களாடா அவங்க, பைக் மட்டும். கார் கூட அப்பப்போ குளிச்சிக்கிறாங்க. ஆனால் பைக் வந்து வருஷத்தில் ஒரே ட்ரிப் தான். ஆயுத பூஜைக்கு எங்கள் வண்டிங்க மட்டும் சுத்தம் ஆகலைங்க, எங்கள் காடுமே சுத்தம் ஆயிடுச்சு. காட்டில் கிடக்கிற மட்டைங்க எல்லாமே பொறுக்கி சுத்தம் பண்ணி போட்டுட்டாங்க. அதனால் காடுமே சுத்தமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆயுத பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் முதல் நாள் வந்து சாமி கும்பிட மாட்டோம். அடுத்த நாள் சரஸ்வதி பூஜை இருக்குது இல்லைங்களா, அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பூஜை போட்டோம். ஏன்னா முதல் நாள் நான் சென்னைக்கு வந்துட்டேன் இல்லைங்களா, அதனால சரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மதியம் வரத்துக்குள்ளாரையே ஓரளவுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மதியத்துக்கு மேலே வந்து தான் மற்ற வேலைகளே பார்த்தேன். நான் ஆனது நமக்கு வண்ணவளுக்கு கிளியர்கிட்டே வச்சிடலாம். ஃபைல் வைங்க. ஓகே, இதுதான் ஃபைல். ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி ஃபைலு. அடுத்த வருஷம்லாம் நம்ம வண்ணவல் ஷாப்லேயே வச்சிடலாம், நம்ம பூஜை போட்டுடலாம். ஓகே ஓகே. எல்லா பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகியாச்சு. இப்போ பூஜை போட்டுற வேண்டியதான். நாங்கள் வந்து சரஸ்வதி பூஜை தான் எப்பவும் போடுவோம், அதனால தான் இன்னைக்கு நாங்கள் பூஜை போடுறோம். கூப்பிடுங்க, சேகர் சாரை கூப்பிடுங்க. நமச்சிவாய வாழ்க, நாளந்தான் வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆனமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகனாக பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கனவர்கள் அப்படியே எடுத்துக்காங்க. அடுத்ததாக நம்ம தறிக்கொட்டாய்க்கும் போய் பூஜை போட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பூஜை போட்டாச்சுங்க. இது வந்து நமக்கு ஹோல்சேலாக கொடுக்குற கடைங்க இங்கே. அடுத்தது வந்து நம்ம ஆஃபீஸு, ஏவிஆர் ஆஃபீஸ் இது. அது ரெண்டுக்கும் சேர்த்து தான் இங்கே பூஜை போட்டோம். இப்போ நம்ம தறிக்கொட்டாய்க்கு போய் பூஜை போட்டு வந்துடலாம்.
இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு போட்டு பவர்லூமில் நெய்கிற சாரீஸுங்க. இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலாக வந்து கடைங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். அதுக்கு தான் வந்து பூஜியும் போட்டோம். இப்போ தான் ஆயுத பூஜைக்கு போன மாதிரி இருக்குது. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக அப்புறம் என்னங்க, சுற்றி போட்டு உடைக்கிறது தான். அவனால் உடைக்க முடியாது. வெரி குட். டிபி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு, அதை ஸ்டார்ட் பண்ணு. கடைசியாக வந்து நம்ம திலகா வீட்டுக்கார் வந்து எல்லாத்துக்குமா சேர்த்து பூசணிக்காயை சுற்றி கொண்டு வந்து உடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் தான் சுற்றி போட்டு உடைச்சாரு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.